சென்னை கடற்கரையில் உள்ள சிவாஜி சிலையை அகற்றி அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்கும்படி தமிழக நெடுஞ்சாலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி கெடு விதித்துள்ளது. சென்னை கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி கணேசன் சிலை போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாகவும் அதனை அகற்ற வேண்டும் என கோரி சென்னையைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். சிவாஜி சிலையை அகற்றுவது தொடர்பான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளலாம் என நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் சிலை அகற்றப்படவில்லை என்று கூறி மனுதாரர் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இன்று இந்த வழக்கு நீதிபதிகள் அக்னிஹோத்ரி, சசிதரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை அடையாறில் சிவாஜி மணிமண்டபம் கட்டப்படும் இடத்தில் சிவாஜி சிலையை வைக்க வேண்டும் என்றும் இதற்காக கால அவகாசமும் கேட்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கில் நேரில் ஆஜரான நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் சிவாஜி சிலையை அகற்ற 3 மாத கால அவகாசம் கேட்டார். அதற்கு அவகாசம் தர மறுத்த நீதிபதிகள் அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்குள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அது தொடர்பாக அறிக்கை அளிக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளனர். இந்த சிலையை அந்த இடத்திலே இருந்து எடுத்துவிட அரசு முடிவு செய்ய வேண்டும், விரைவிலே முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 1 வருடம் 10 மாதம் ஆகிவிட்டது, இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அதனால் அரசாங்கம் இந்த உத்தரவை நடத்த எடுக்காமல் இருக்கிறது. அது நீதிமன்றத்தை அவமதிப்பது என்று ஒரு வழக்கு போட்டிருந்தோம். அந்த வழக்கிலே நீதிபதிகள் 3-4 முறை அவகாசம் கொடுத்தும் கூட ஒரு முடிவும் எடுக்காத காரணத்தால் உடனடியாக எடுக்க வேண்டும், நவம்பர் 15ஆம் தேதிக்குள் எடுத்துவிட வேண்டும், நாங்கள் போட்ட உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி 16ஆம் தேதி சொல்லிவிட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள்.